வணக்கம். ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள். அண்ணாமலையுடைய ஒரு ஆசை, இந்த பிறந்த நாளை சென்னையில் கொண்டாட வேண்டும் என்று. ஆனால் அமித்ஷாவுடைய ஒரு ரெக்வெஸ்ட், அண்ணாமலை நீங்க டெல்லியிலே இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கொடுக்கிறேன். அதனால் அண்ணாமலையோ டெல்லியிலே தங்கிவிட்டார். ஆனால் நடந்தது என்ன? அண்ணாமலையுடைய இந்த பதவி விலகத்திற்கான காரணம், அதற்கு பின்னர் இருக்கக்கூடிய பல்வேறு இன்சைட் ஸ்டோரியுடன் நான் சந்திக்கிறேன். அண்ணாமலை இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார், ஒரு ஆழமான தன்னுடைய கருத்தெல்லாம் பகிர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆழமாக பார்த்தீர்கள்னா, தமிழ்நாடு, தமிழ் ப்ரைட், தமிழ் பாரம்பரியம், இதை பற்றி தான் பேசினாரோடு. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த். அப்போ அண்ணாமலை ரஜினிகாந்தை கொண்டு வருவதற்கான காரணம், விஜய் அவர்களுக்கு ஈடாக, விஜய் அவருக்கு எதிராக ஒரு ஃபயர் பிராண்டை உருவாக்க வேண்டும் என்று. இப்போ அரசியல் கட்சி அவர் அறிவிக்கவில்லை, ஃபியூச்சரில் அரசியல் கட்சி வரும் என்றும் கூறியிருக்கிறார். இது ஒரு இயக்கமாக செயல்பட போகிறது. அப்போ திராவிட கட்சிகளுக்கு எதிராக, ஏடிஎம்கே டிஎம்கேக்கு எதிராக ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அண்ணாமலுடைய இந்த இயக்கம் வழியாக வரக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் சென்டர் மாறப்போவதாக இந்த மண்ணில் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த வீடியோவில் உங்களை மிக ஆழமாக பல்வேறு இன்சைட் ஸ்டோரியுடன் கூட்டிச் செல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே போட்டுவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்குகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மை உங்களிடம் வந்தால் அவர்களுக்கு பிரச்சனை. அதனால் பொருளாதார ரீதியாக இவர்களை முடக்குங்கள். இன்னும் எத்தனை மாதங்கள் வரை தான் இவர்கள் கூச்சல் போட முடியும், இந்த சேனலை இவர்கள் நடத்த முடியும். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி நீங்க உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் என்ன நடந்தது என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். சென்னையிலிருந்து கிளம்பும் போது அண்ணாமலை அவருடைய வாகனத்தில் பிஜேபியின் கொடி, அதை நீக்கிவிட்டு தான் கிளம்பினார். அதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, அண்ணாமலை டெல்லி சென்று திரும்பி வரும்போது கை வீசிக்கொண்டு எப்படி வந்தார், எந்த விஷயமே எதற்காக அவருக்கு கிடைக்கவில்லை என்கிற கேள்வியை இந்த 2 படங்களை வைத்து நீங்க புரிந்து கொள்ளலாம். அமித்ஷாவை பொறுத்தவரையில் அண்ணாமலை அல்ல அமித்ஷா யாரை பார்த்தாலும் அவர் அமித்ஷாவுடைய அந்த நெருக்கம், அந்த ஈக்குவேஷன் நன்றாக இருந்தால் அமித்ஷா சிரிச்சு பேசுவாராம். ஆனால் அமித்ஷாவுடன் இவ்வளோ நல்ல நட்பாக இருந்தால் கூட அங்க என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். ஒரு இன்விசிபிள் டீல், யாருக்குமே தெரியாத ஒரு டீல் அங்க நடைபெற இருந்தது. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினார் அதை நான் காட்டுகிறேன். இதெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பின்பு. ஆனால் இதெல்லாம் நடப்பதற்கு முன்பு அங்க என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அண்ணாமலை அண்ட் பிஜேபியை பற்றி, சனாதன மதத்தை பற்றி, ஹிந்துசத்தை பற்றி, ஹிந்துத்வா கொடியை தூக்கி பிடித்த நபர் யார் என்றால் அண்ணாமலை தான். பிஜேபி இஸ் ஈக்குவல் டு அண்ணாமலை இன் தமிழ்நாடு. இது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு பிடிக்கவில்லையா? அந்த கேள்வி நீங்க பார்க்க வேண்டும். அண்ணாமலை அவர்கள் டெல்லி இறங்கின உடனேயே 2 தலைவர்களை பார்த்தார். மிக முக்கியமாக 2 தலைவர்கள், 3வது தலைவரும் இருக்கிறார், நிதின் நபின், அமித்ஷா அண்ட் BL சந்தோஷ். இந்த 2 நபர்களுமே ஒரு மிக பெரிய அளவில் அண்ணாமலையுடைய ரெசிக்னேஷனுக்கான அந்த காரணங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எப்படி நீங்க பாருங்கள், 3ஆம் தேதி 4ஆம் தேதி மத்தியில் இரவில் டிசிஷன் எடுக்கப்பட்டு விட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடியை அண்ணாமலை சந்திக்கவில்லை. அனைத்திற்கான இன்சைட் ஸ்டோரியை நீங்க பார்த்தீர்கள்னா, அண்ணாமலை இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பே சென்னை டு மதுரை
அண்ணாமலை மற்றும் ரஜினிகாந்தோடைய போஸ்டர்ஸ்கள் ஒட்டுமொத்த மதுரை, ஒட்டுமொத்த சென்னையில் போடப்பட்டது. இதற்கு பின்னாடி அண்ணாமலையுடைய அந்த முழு விவரம். அண்ணாமலை சென்னையிலிருந்து டெல்லி கிளம்பும் போதே அண்ணாமலை, நான் ஏற்கனவே கூறியபடி, பிஜேபியோடைய கொடியை ரிமூவ் செய்துவிட்டு தான் போனார். அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்த்தீர்கள். டெல்லி போன உடனேயே அண்ணாமலை அவர்கள் முதலில் சந்தித்த நபர் BL சந்தோஷ். BL சந்தோஷ் யார்? நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி. BL சந்தோஷை சந்தித்த உடனே BL சந்தோஷ் தன்னுடன் அண்ணாமலையை கூட்டி பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட் நிதின் நவீனை போய் சந்திக்கிறார். அண்ணாமலை, BL சந்தோஷ், நிதின் நவீன், இந்த 3 நபர்களுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அண்ணாமலை தன்னுடைய குறைகள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார். இது இன்னைக்கு நேற்று நான் முடிவெடுத்ததல்ல, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ டிசம்பர் மாதத்திலும் கட்சிக்கு நான் எடுத்து வைத்த விஷயம், நான் கட்சியை விட்டு விலகப் போகிறேன், பி ப்ரிப்பேர்ட். அண்ணாமலையும் இதை தன்னுடைய வீடியோவில் பேசியிருக்கிறார். நீங்க போய் கேட்கலாம். அந்த வீடியோ, இந்த வீடியோ முடிந்த உடனே நான் கடைசியில் போட போகிறேன், பாருங்கள் நீங்க. ஸோ அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து ஒரு டீலை பேசிக்கொண்டு தான் இருந்தார். அந்த டீல் என்ன, அதுக்கு தான் நான் வர்றேன். ஏன்னா அந்த டீல் கேன்சல் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படி வேணாலும் பேசலாம், யார் வேணாலும். எல்லாமே அண்ணாமலை வழியாக சொல்லப்பட்டது, நிதின் நவீன் மற்றும் BL சந்தோஷ் 2 பேருக்குமே. இந்த விஷயம் யூனியன் மினிஸ்டர் அமித்ஷாவிடம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த ஃபீட்பேக், அண்ணாமலையுடைய ஃபீட்பேக். உடனடியாக அமித்ஷா அண்ணாமலை அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவரும் பேசியிருக்கிறார். அந்த நட்பை நீங்க பார்த்தீர்கள், அதாவது ஈக்குவேஷனை நீங்க பார்த்தீர்கள். இந்த படத்தை நீங்க பார்த்தாலே புரிய வரும். அமித்ஷாவுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இந்த ஒரு புக்கை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த படங்கள் எல்லாம் வரும்போது ஒரு விஷயம் புரிய வந்தது, அண்ணாமலை பிஜேபியிலேயே இருக்க போகிறார் என்கிற ஒரு கன்ஃபியூஷன். இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபியில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒரு கன்ஃபியூஷன். நேற்று வரை கன்ஃபியூஷன் தான் இருந்தது. அண்ணாமலை கட்சியில் இருக்க போறாரா, வெளியே போக போறாரா, என்ன நடக்க போகிறது யாருக்குமே தெரியவில்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது அமித்ஷா அண்ணாமலைக்கு கொடுத்த விஷயம் என்ன? ஏன்னா அண்ணாமலை பிஜேபி தான் கம்ஃபர்டபுள், பிஜேபியில் இருந்துடலாம் என்கிற ஒரு முடிவு. பிஜேபியும் அண்ணாமலையை வெளியேற்றக்கூடாது என்கிற ஒரு முடிவு. RSSக்கும் இதுதான் விருப்பம். இது எல்லாமே இருக்கும்போது அமித்ஷா அண்ணாமலையிடம் கேட்டுக்கொண்ட விஷயம், நீங்க கொஞ்சம் பொறுத்திருங்க, நீங்க நரேந்திர மோடியை பார்க்கணும், நரேந்திர மோடியை நீங்க சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட முடிவெடுங்கள். சரி, அண்ணாமலை வெயிட் பண்றாரு. 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லா ஓடி போச்சு. அடுத்த நாள் எந்த விதமான அழைப்பும் PMOல இருந்து வரவில்லை. அண்ணாமலையை நரேந்திர மோடி கூப்பிடவில்லை. அதற்கான காரணத்தையும் நாங்கள் எடுத்து வைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு 3ஆம் தேதி 4ஆம் தேதி இரவு 2:30 மணி, நைட் 2:30 அண்ணாமலை கடைசியாக BL சந்தோஷை சந்திக்கிறார். இந்த முறை நிதின் நவீனையும் சந்திக்கவில்லை, அமித்ஷாவையும் சந்திக்கவில்லை. கடைசியாக BL சந்தோஷ் சந்தித்து காலையில் நீங்க பார்த்தீர்கள்னா சென்னைக்கு பெறப்பட்டு வந்துட்டார். முடிவு சென்னைக்கு வந்துதான் எடுத்து வைக்கிறார். அதாவது அண்ணாமலை showed hands down to BJP. Annamalai said nothing. I will not be with BJP anymore. இதற்கான காரணங்கள் போடுகிறது. 2024 எலெக்ஷனும் போது அண்ணாமலைக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது, மத்தியில் ஒரு யூனியன் மினிஸ்ட்ரி பதவி. அது கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அண்ணாமலையை ஏமாற்றுவதற்காக பிஜேபி தலைமை அவருக்கு ராஜ்யசபா MP பதவியை வழங்கியது. அண்ணாமலை செட் நோ, எனக்கு இது தேவையில்லை. அப்போ அண்ணாமலையிடம் கேட்கப்பட்ட விஷயம், சரி உங்களுக்கு என்னதான் வேணும், நீங்க கட்சியில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம், என்ன தேவை? அண்ணாமலை கூறியது, கட்சியுடைய கட்டுப்பாடு என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். தமிழ்நாடு பிஜேபியில் முடிவெடுக்கப்படுவது நானாக தான் இருக்க வேண்டும், பாலிசிகளை கொண்டு வருவது நானாக தான் இருக்க வேண்டும். அதாவது full freedom, complete control of Tamil Nadu BJP should come back to Annamalai.
தேர்தல் முடிவுகளாக இருக்கட்டும், கேம்பெயினாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கான முடிவு அண்ணாமலை. இது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு பிடிக்கவில்லை. இரண்டாவது பவர் சென்டரை அவர்கள் உருவாக்க விரும்பவில்லை. எப்படி யோகி ஆதித்யநாத்தை உருவாக்கி விட்டோமோ அதே போன்ற இன்னொரு நபரை இங்கே உருவாக்கக்கூடாது. அடுத்த யோகி ஆதித்யநாத்தையும் கொலாப் செய்ய போகிறார்கள். இதற்கு பின் நீங்க பார்த்தீர்களா, அப்படி உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி வந்துவிட்டால் கூட அடுத்த சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் கோயிங் டு பி யோகி ஆதித்யநாத். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பவர் சென்டர்ஸ்களை ஏற்கனவே முறித்து விட்டார்கள். வெறும் நரேந்திர மோடியின் முகம் மற்றும் தான். நரேந்திர மோடிக்கு பின்னாடி அமித்ஷா, வேற யாருமே இருக்கக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்தில் தான் பேக்ஃபுட்டில் வந்தார். அண்ணாமலையுடைய அந்த டீல் கொலாப்ஸ் ஆனது. 5ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்தது. நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், பிஜேபி யூத் விங் யோகேஷ் ஸ்டேட் செக்ரட்டரி, இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏற்கனவே எப்படி பிஜேபி ஆபரேஷன் லோட்டஸை நடத்துமோ அதே போன்று அண்ணாமலை வெளியேறிய உடனேயே அண்ணாமலைக்கு பின்னாடி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் வர தொடங்கிவிட்டார்கள். அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி 2ஆக உடைய தொடங்கிவிட்டது. ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பார்ட்டிஸ் ஃபிஷர்மேன் விங்ஸ் MC முனிசாமி ஏற்கனவே கையெழுத்து போட்டு ராஜினாமாவை கொடுத்து வெளிவந்து விட்டார். அண்ணாமலை அவர்கள் ஃபார்மலாக தன்னுடைய பொசிஷன்ல இருந்து வெளிவந்தது மட்டுமல்லாமல் ரஜினிகாந்த் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். ரஜினிகாந்தோடைய பெயரை பயன்படுத்துவதற்கான காரணம், ரஜினிகாந்த் அவர்கள் கோவிட் காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியல் குதிக்கப் போவதாக கூறினார்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பிஜேபிக்குடைய அந்த நட்பையும் நீங்க பார்த்தீர்கள். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் விருப்பப்பட்டால் கூட ரஜினிகாந்த் அரசியலில் வரக்கூடாது என்று கூறிய நபரும் அண்ணாமலை அவர்கள் தான். இன்னைக்கு அதே ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பிளெஸிங் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, அப்போ இந்த மூவ்மெண்ட்டை அவர் ஒரு மூவ்மெண்ட்டை தான் கிரியேட் செய்ய போகிறார். இந்த மூவ்மெண்ட்டை கிரியேட் செய்வதற்காக பணம் தேவை. அந்த பணம் எப்படி வரும்னா பிஜேபி வழியாக, ரஜினிகாந்த் வழியாக அண்ணாமலைக்கு வரப்போகிறது. அப்போ எதிர்காலத்தில் அண்ணாமலை பிஜேபியோடைய parallel ட்ராக்கை நீங்க பார்க்க போறீர்கள். பி டீம்னு சொல்லுவார்கள் இல்லையா, உண்மையான பி டீம் இப்போ உருவாக போகிறது. இதற்கான காரணம் என்ன? விஜய் அவர்களுடைய அந்த மோகம், அந்த மாயம் இன்னும் ஒரு சில வருடங்களில் கவரப்போகிறது என்று பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறி வருகிறார்கள். விஜய் அவர்களால் இந்த ஸ்டேட்டை சரியாக நடத்த முடியாது. மக்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அப்போ மக்கள் மறுபடியும் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அப்போ அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகிறது. அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்போது அண்ணாமலை தன்னுடைய மூவ்மெண்ட் வழியாக, தன்னுடைய இந்த அமைப்பு வழியாக, ஒரு புதிய அரசியல் கட்சி வழியாக தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்களுடைய ஓட்டை வாங்கலாம் என்கிற அந்த விஷயத்தை வைத்திருக்கிறார். அதாவது பிஜேபிக்கு நிச்சயமாக தெரியும், நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்காது. இன்னும் 20 ஆண்டுகள் நடந்தால் கூட பிஜேபியால் எந்த விதமான இம்பாக்டையும் தமிழ்நாட்டில் கிரியேட் செய்ய முடியாது. அதனால் ஒரு புதுவிதமான ஐடியா. இந்த புதுவிதமான ஐடியாவில் 2 முகங்கள், அண்ணாமலை இளமையான முகம், பாப்புலாரிட்டியில் ரஜினிகாந்த், 2 பேருமே இணைத்து அதற்கு பின்னாடி கூடிய ஃபண்டிங் RSS பிஜேபி. ஆனால் அந்த RSS பிஜேபியோட ஃபண்டிங்கை வைத்து ஒரு புதிய மூவ்மெண்ட், ஒரு புதிய இம்பாக்ட், ஒரு புதிய அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சி கடைசியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபி RSS உடைய ஆசீர்வாதத்தில் தான் நடக்க போகிறது. இப்போ அண்ணாமலை அவர்கள் அவர் கூறியதை நீங்களே கேட்டுவிடுங்கள். நான் பேசியதற்கும் அண்ணாமலை அவர்கள் பேசியதற்கும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் நடந்தது என்னவென்று பாருங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்ப திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற
வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன், அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃபிளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானிச்சார். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேங்க, வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். அண்ணாமலை அவர்கள் பேசியதை நீங்க கேட்டீர்கள். நான் கூறியதும் இருக்கும், நான் கூறாதவும் இருக்கும். ஆனால் டெக்னிக்கலாக நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில், தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதுவிதமான எக்ஸ்பெரிமெண்ட்டை RSS திணிக்க பார்க்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.